கடந்த 10 வருஷத்துல இந்தியாவையே புரட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. நேத்து ஒயர் பத்திரிகை இது குறித்து மிக முக்கியமான ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கட்டுரையில தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மோடிக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த குஜராத் நிறுவனம் லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் அந்த நிறுவனத்தை தடை செஞ்சிருக்காரு. அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடி இருக்கார். இவ்வளவு பெரிய ஃப்ராட பண்ண அந்த குஜராத் நிறுவனம் யாரு? அந்த நிறுவனத்துக்கும் மோடிக்கும் RSS என்ன நேரடி தொடர்பு? ஏன் யோகி ஆதித்யநாத் இப்ப அந்த கம்பெனியை தடை பண்ணிருக்காரு? கடந்த 2017 பீகார்ல மிகப்பெரிய முறைகேடு செஞ்ச மாட்ட நிறுவனத்தை பீகார் அரசு தடை பண்ணுது. 3 ஆண்டு கால தடைக்கு பிறகு இன்னைக்கு மோடி சேர்மனா இருக்கக்கூடிய CSIR மிக முக்கியமான கான்ட்ராக்ட் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பீகார் அரசால அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகும் அந்த நிறுவனத்துக்கு மோடி சேர்மனா இருக்கக்கூடிய அந்த CSR கான்ட்ராக்ட் எப்படி கிடைச்சது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குஜராத் RSS லாபி என்ன? RSS அமைப்பினுடைய துவக்க புள்ளியா இருக்கக்கூடிய ஆரிய சமாஜ் அமைப்பு, இந்த அமைப்பினுடைய சர்வதேச பிரச்சார குழுவா செயல்படக்கூடிய சர்வதேச ஆரிய பிரதிநிதி சபா, இந்த சபாவினுடைய தலைவர் சுரேஷ் சந்திர ஆர்யா. இந்த சுரேஷ் சந்திர ஆர்யாவினுடைய மகனான வினித் ஆர்யாவினுடைய நிறுவனம் தான் இந்த நிறுவனம். குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இது மாதிரி பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இந்த RSS ஆரிய சமாஜினுடைய தலைவருக்கு சொந்தமான அந்த நிறுவனம் மிகப்பெரிய ஃப்ராட அரங்கேற்றிருக்காங்க. இந்த தலைவருடைய நிகழ்ச்சியை இந்தியாவினுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தே நேரடியா நின்று நடத்தி வச்சிருக்கார். இது மட்டும் இல்லாம பாஜகவை சார்ந்த ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, மனோகர்லால் கட்டார், மனோஜ் திவாரி இது மாதிரி மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இந்த ஃப்ராட் நிறுவனத்தினுடைய தலைவருக்கு மிக நெருக்கமானவர்கள். கடந்த 7 ஆண்டுகள்ல 70 பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண இந்த அமைப்புக்கும் பிஜேபியினுடைய முக்கிய தலைவருக்கும் என்ன தொடர்பு? இது குறித்து இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் ஏன் வாய் திறக்காமல் அமைதியா இருக்காங்க? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். இந்தியாவையே புரட்டி போடுற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை நேத்து ஒயர் பத்திரிகை ஒரு டீடைலான ஆதாரத்தோட கூடிய ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கட்டுரையில எல்லாமே ஆதாரப்பூர்வமா நிறுவியிருக்காங்க. அந்த கட்டுரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடந்த 10 நாளா இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 23 லட்சம் மாணவர்கள் எழுதின நீட் பரீட்சையில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மே 5ஆம் தேதியே இந்த ஃப்ராட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஜூன் 10, 15 வரைக்கும் இந்த ஃப்ராட் குறித்து இந்த பரீட்சையை நடத்தின NTA அமைப்பு வாயே துறக்காம அமைதியா இருந்திருக்காங்க. தேர்தல்ல மோடி பிரச்சாரம் பண்ணும்போது பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கறதுக்காகவே 23 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை பலி கொடுத்திருக்காங்க இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. கடந்த மே மாசமே இந்த ஃப்ராட் வெளியே வந்திருந்துச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல் ரிசல்ட் இன்னைக்கு மாறி இருந்திருக்கும். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா PG நீட் எக்ஸாம், MBBSக்கு அடுத்ததா படிக்கக்கூடிய PG நீட் எக்ஸாமினுடைய தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பேராசிரியரா வேலைக்கு போகக்கூடிய நெட் எக்ஸாம் பரீட்சை ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி தொடர்ச்சியா பல பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சி என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஒரு கம்பெனியை தடை பண்ணியிருக்கார். அந்த கம்பெனியுடைய பேர் என்னன்னா EDU டெஸ்ட், அதாவது எஜுகேஷன் டெஸ்ட் அப்படிங்கறது EDU டெஸ்ட்ங்கிற ஷார்ட் ஃபார்ம்ல இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய தலைமையிடம் அகமதாபாத், குஜராத். இந்த கம்பெனி யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, ஆரிய சமாஜ் அப்படிங்கக்கூடிய RSS முன்னோடி அமைப்பு. இந்தியாவில் RSS அமைப்பு துவங்குறதுக்கு முன்னாடியே பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் துவங்கப்பட்டது. இந்த ஆரிய சமாஜ் இந்தியாவினுடைய இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய அமைப்பு. இது துவங்கி 200 ஆண்டுகளை தாண்டிருச்சு. சர்வதேச ஆரிய பிரதிநிதி சபா, இந்த சபாவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திர ஆர்யா அவருடைய மகனுக்கு சொந்தமான வினித் ஆர்யாவினுடைய நிறுவனம். இந்த நிறுவனம் குஜராத்ல செயல்படுறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய பரீட்சைகளை டெண்டர் எடுத்து நடத்துறது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள்ல அல்லது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பரீட்சை எல்லாமே அரசாங்கம் நடத்துதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிடையாது. ஒரு சில நிறுவனங்களுக்கு இதை டெண்டரா விடுறாங்க. டெண்டர் விடக்கூடிய நிறுவனம் தான் கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி வச்சு கொஸ்டின் பேப்பரை தயாரிக்கிறாங்க. அப்படி பிரிண்ட் அடிச்ச கொஸ்டின் பேப்பரை லாஜிஸ்டிக்ஸா அனுப்பிச்சு இந்த பரீட்சையை நடத்துறாங்க. பிற்பாடு பல பரீட்சைகள்ல ரிசல்ட்டை வெளியிடக்கூடிய அதிகாரம் கூட இந்த நிறுவனத்துக்கு தான் இருக்கு. ரிசல்ட்ல ஏதாவது முறைகேடு அப்படின்னா திருப்பி ரீஎவாலுவேஷன் அப்ளை பண்ணா கூட இந்த நிறுவனம் தான் ரீஎவாலுவேஷன் பண்ணி மார்க்க கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்காங்க.
அப்போ அரசாங்கத்தினுடைய பதவிகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய கேண்டிடேட்ஸை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல தனியார் நிறுவனங்கள் தொடர்ச்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் அரசாங்கத்துக்கு போஸ்ட்டுக்கு போறதுக்காக அரசாங்க பரீட்சைகளுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பரீட்சையை நடத்துறதே தனியார் நிறுவனம். குஜராத்தில் இருந்து செயல்படக்கூடிய இந்த EDU டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் குஜராத்தில் மட்டும் கிடையாது, மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இது மாதிரி பல மாநிலங்கள்ல பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தன் கையில் வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் யாருடையது அப்படின்னா RSS அமைப்பினுடைய நேரடி மெம்பரா இருக்கக்கூடிய மிக மிக நெருக்கமா இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திர ஆர்யாவுக்கு சொந்தமானது. அவர் பையன் தான் இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டர். இந்த நிறுவனம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பரீட்சை, அதாவது கான்ஸ்டபிள் பரீட்சையை நடத்துறாங்க. அந்த பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் பரீட்சை நடக்கிறதுக்கு முன்னாடியே லீக் ஆகி வெளியே போயிருது. இந்த பரீட்சை எப்ப நடந்துச்சு அப்படின்னா கடந்த பிப்ரவரி 17-18 நடந்துச்சு. கிட்டத்தட்ட 63,244 கான்ஸ்டபிள் போஸ்ட் காலியா இருந்துச்சு. அதுக்கு 43 லட்சம் இளைஞர்கள் அந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. அந்த பரீட்சையை நடத்தி அந்த பரீட்சையினுடைய பேப்பரை திருத்தி யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க லிஸ்ட்டை வெளியிடக்கூடிய அதிகாரத்தை இந்த குஜராத் நிறுவனம் EDU டெஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கொடுத்தது யாருன்னா உத்தரப்பிரதேசனுடைய அரசாங்கம். இந்த பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன உடனே தான் கடந்த ஜூன் 20 உத்தரப்பிரதேசனுடைய அரசாங்கம் இந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சாங்க. இந்த நிறுவனம் தவறான நிறுவனம், இவங்கள்ட்ட ஒரு பரீட்சை பொறுப்பாக கொடுக்கப்படும் போது அதுல மிகப்பெரிய ஃப்ராட் நடக்குது. 43 லட்சம் இளைஞர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தனியார் நிறுவனத்தினுடைய மெத்தனத்தால் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனத்தை தடை செய்யப்பட்டுச்சு. இந்த நிறுவனம் இது மாதிரி பிளாக் லிஸ்ட் பண்றதும் தடை செய்யப்படுறதும் முதல் முறை கிடையாது. 2017 பீகார் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம் நடத்துறதுக்கு இந்த நிறுவனத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி கொடுக்கப்படும் போது இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இதனால பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பீகார் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுடைய தலைவராக இருந்தவரும் சுதீர்குமார் IASம் கைது செய்யப்பட்டாங்க. அப்படி கைது செய்யப்படும் போது இந்த RSS தலைவருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வினித் ஆர்யா கைது செய்யப்பட்டார். எப்ப 2017 கைது செய்யப்படுறாரு. கைது செஞ்சு கொஞ்ச நாள் தான் இருந்தாரு. ஜெயிலில் உடனே எனக்கு வந்து சூசைட் பண்ண மாதிரியான தாட்ஸ் வருது, மென்டலா எனக்கு பாதிப்பாகுது, நான் ஒரு மென்டல் ஆயிட்டுன்னு சொல்லி பெயில் வாங்கிட்டு அவர் வெளியே வந்துட்டார். எப்போ இதெல்லாம் நடக்குது? 2017 நடக்குது. 2017 இதெல்லாம் நடந்த உடனே பீகார் அரசாங்கம் ஒரு கமிட்டியை உருவாக்கி இந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணி 3 ஆண்டுகள் தடை பண்றாங்க. இந்த நிறுவனம் அடுத்த ஸ்ட்ராட்டஜி மாறுது. 2017 பீகார்ல இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணியிருக்குன்னு தடை செஞ்ச உடனே இந்த நிறுவனம் தன் கம்பெனியுடைய பேரை மாத்திக்கிறாங்க. ஏற்கனவே கன்ஃபியூஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருந்த பேரை 2018 ஃப்ராட் நடந்ததுக்கு பிறகு EDU டெஸ்ட் மாத்திக்கிறாங்க. இந்த EDU டெஸ்ட்ங்கிற பேர்ல இயக்கக்கூடிய இந்த நிறுவனம் தான் இப்போ உத்தரப்பிரதேசல பரீட்சையை நடத்தி மிகப்பெரிய ஃப்ராட்ல மாட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் ஏற்கனவே பீகார்ல ஃப்ராட் பண்ணி தடை பண்ணப்பட்டிருக்கு. தடை பண்ணி 3 ஆண்டுகள் கழிச்சு 2023 இந்த நிறுவனத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் பீகார்ல பரீட்சை நடக்கக்கூடிய அத்தாரிட்டி இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பரீட்சையும் ஒழுங்கா நடத்தப்பட்டுச்சானா? நடத்தப்படல. ஸ்கூல் எக்ஸாம் ஃப்ராட். ஸ்கூல் எக்ஸாம் நடத்தக்கூடிய, ஸ்கூல் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, ஸ்கூல் எக்ஸாமில் நடக்கக்கூடிய ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டாங்க பீகார். மறுபடியும் இந்த நிறுவனம் நடந்த எக்ஸாமை தள்ளி வச்சாங்க, கேன்சல் பண்ணாங்க. அப்போ தொடர்ச்சியா ஃப்ராட் பண்ணக்கூடிய இந்த நிறுவனம் 2017 மாட்டுது, திருப்பி 2023 மாட்டுது. 23 மாட்டினதுக்கு பிறகும் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய CSIR அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய SO போஸ்ட்டுக்கும் ASO போஸ்ட்டுக்கும் பரீட்சை நடத்துறதுக்கு டெண்டரை மோடியே கொடுக்கிறார். ஏன்னா இந்த நிறுவனம் CSIR அப்படிங்கிறது மோடியினுடைய தலைமை, அவர்தான் சேர்மேன். தொடர்ச்சியா பல முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு குஜராத் நிறுவனம், பல்வேறு அரசாங்கத்தால பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட குஜராத் நிறுவனத்துக்கு, RSS தலைவராக இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திர ஆர்யாவினுடைய நிறுவனத்துக்கு எதற்காக இந்திய பிரதமர் தலைமையா இருக்கக்கூடிய CSIR பரீட்சை நடத்தக்கூடிய டெண்டர் கொடுக்கப்பட்டுச்சு? அப்போ இது மாதிரியான பரீட்சைகளை தொடர்ச்சியா தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது நியாயமா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல ஏறத்தாழ 11 பரீட்சைகள்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இதை நான் சொல்லல, குஜராத்தினுடைய ஹோம் மினிஸ்டர் அவங்களுடைய சட்டமன்றத்தில் சொல்றாரு. எப்ப சொல்றாரு அப்படின்னா 2023 பிப்ரவரி மாசம் இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடாது, இது குறித்து ஸ்ட்ரிக்டான சில நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர்றாங்க. எங்கன்னா குஜராத் அசம்பிளியில. அப்படி கொண்டு வரும்போது அன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா இருந்த ஹர்ஷ சங்கவி நேரடியாகவே ஒப்புக்கொள்கிறார். ஆமாம், கடந்த 10 ஆண்டுகளில் 11 பரீட்சைகளுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. லட்சக்கணக்கான மாணவர்கள், ஏன் கோடிக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய இந்த அரசு பரீட்சைகள், பள்ளிக்கூட பரீட்சைகள், கல்லூரி பரீட்சைகள்ல
கொஸ்டின் பேப்பர் தப்பா லீக் ஆகி வெளியே வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறார் அவர். எப்படி EDU டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இது மாதிரியான ஃப்ராட்ல ஈடுபட்டாங்களோ அதே மாதிரி சூர்யா பிரஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு நிறுவனம், அவங்களும் RSS BJPக்கு மிக மிக நெருக்கமான நிறுவனம். முத்ரேஷ் புரோஹித் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான அந்த நிறுவனம் மோடியினுடைய மிக முக்கியமான புத்தகத்தை 1978 வெளியிட்ட அந்த சூர்யா பிரஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிறுவனம் பல கொஸ்டின் பேப்பர் ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா குஜராத் யூனிவர்சிட்டி பேப்பர் லீக் 2004-5 பாத்தீங்க அப்படின்னா குஜராத் பல்கலைக்கழகத்தில் பரீட்சை நடக்குது பாத்தீங்களா, அந்த பரீட்சையை நடத்தக்கூடிய கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அடிக்கக்கூடிய அதிகாரத்தை டெண்டரை இந்த சூர்யா பிரஸ் கொடுத்திருக்காங்க. அப்பவே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ஃப்ராட் நடந்திருக்கு. எப்போ? 2004-5. அது மட்டும் இல்லாம சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டி இன்னொரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் இது மாதிரி பிரிண்ட் அடிக்க கொடுக்கும்போது சூர்யா பிரஸ் இது மாதிரியான ஃப்ராட்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பிரிண்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முரேஷ் புரோஹித் அப்படிங்கிறவர் பிஜேபி RSSக்கு மிக நெருக்கமானவர். குறிப்பா 2006க்கு பிறகு அரசு பரீட்சைகளை நடத்தக்கூடிய கான்ட்ராக்ட் இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்க பரீட்சை நடத்துது பாத்தீங்களா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போர்டா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர்ல TNPSC நடத்துற மாதிரி குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எக்ஸாமா இருக்கட்டும், கிளர்க் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல ரயில்வேஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இது மாதிரி பல எக்ஸாம் நடத்தக்கூடிய அதிகாரத்தை இது மாதிரியான சுரேஷ் பிரஸ்ங்கிற நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது. எப்போ? 2006ல இருந்து. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்களோட டைப் போட்டு அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அடிச்சு கொடுக்கிற வேலையை பார்த்து அதுல ஃப்ராட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் 2006ல மோடி முதலமைச்சரா இருக்கும்போது இந்த டெண்டரை இந்த சூர்யா நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா மோடி 1978ல அவர் எழுதின ஹிந்தி புத்தகத்தை வெளியிட்ட முதல் பப்ளிஷர். அன்னைக்கு மோடி 1978ல பெரிய தலைவரே கிடையாது. அவர் ஒரு சாதாரணமான லோக்கல் பிஜேபியினுடைய ஒரு தலைவர், அவ்வளவுதான். RSS தலைவராக இருந்தார். அப்பவே அவர் எழுதின புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு கொடுத்த இந்த நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறுவனம் தான் இன்னைக்கு வரைக்கும் குஜராத்ல கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அடிக்கக்கூடிய அதிகாரத்தை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்காங்க. குறிப்பா 2013 இருந்து 2023 இந்த காலகட்டத்தில் 14 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், சப் ஆடிட்டர், ஃபாரஸ்ட் கார்டு, இது மாதிரி மிக முக்கியமான பரீட்சைகளுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஒரு ஆசிரியரா போகக்கூடிய ஒருத்தர் நினைக்கிறான் அப்படின்னா அவன் எழுதக்கூடிய பரீட்சையிலேயே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ஃப்ராட் நடந்திருக்கு. அரசு சப் ஆடிட்டருக்கு ஒரு பரீட்சை நடக்கும்போது அந்த பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ஃப்ராட் நடக்குது. இது எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு, அரசுக்கு மிக மிக நெருக்கமா இருக்கிற நிறுவனங்களுக்கு, பிஜேபிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு டெண்டர் கொடுத்ததுனால வந்த விளைவு தான் இது. இதுல இன்னும் ரொம்ப அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, இந்த குஜராத்தை சார்ந்த செயல்படக்கூடிய இது மாதிரி பிரஸ், இது மாதிரியான நிறுவனங்கள் வெறும் குஜராத்ல மட்டும் செயல்படல. உத்தரப்பிரதேசத்துல ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாம் அவங்க நடத்துறாங்க. குஜராத்ல நேஷனல் லா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான அரசு நிறுவனத்தினுடைய பரீட்சையை அவங்க நடத்துறாங்க. சத்தீஸ்கர் கவர்மெண்டினுடைய பரீட்சைகள் நடத்துறாங்க. ஹரியானாவினுடைய ஸ்டாஃப் செலக்ஷன் பரீட்சை நடத்துறாங்க. NIT திருச்சியில் ஒரு கவர்மெண்ட் NIT இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பரீட்சை அவங்க நடத்துறாங்க. ராஜஸ்தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பரீட்சையை நடத்தியிருக்காங்க. இந்தியன் ஆயில், இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனமாக செயல்படக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனத்தினுடைய பரீட்சை அவங்க நடத்துறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனே யூனிவர்சிட்டி பரீட்சை அவங்க நடத்துறாங்க. இது எல்லாத்தை விட அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, ஆர்மி வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நடத்தக்கூடிய பரீட்சைகள் நடத்துறாங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பரீட்சைகள் நடத்துறாங்க. அப்போ irrespective of the all the state, பாஜகவுக்கும் RSSக்கும் எங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அந்த மாநிலத்தில் நடத்தக்கூடிய அரசு பரீட்சைகளா இருக்கட்டும், இல்ல யூனிவர்சிட்டி பரீட்சைகளா இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான அரசு நிறுவனங்களுக்கு நடத்தக்கூடிய பரீட்சைகளா இருக்கட்டும், மாநில அரசுக்கு சொந்தமான அரசு நிறுவனங்களுடைய பரீட்சைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவங்க நடத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. இதுல எல்லாத்துலயுமே ஃப்ராடு நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படின்னு நீங்களே யூகிச்சுக்குங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா டுடே மிக தெளிவா ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வு கட்டுரை என்ன சொல்றாங்கன்னா, 70 கொஸ்டின் பேப்பர் கடந்த 7 வருஷத்துல லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது 70 பரீட்சைக்கான கொஸ்டின் பேப்பரை லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாம் இந்த மேல்பட்டணம் எல்லா மாநிலத்திலையும், அதாவது பெரும்பாலும் பிஜேபி ஆளக்கூடிய இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய 70 பரீட்சைகளுடைய கொஸ்டின் பேப்பர் கடந்த 7 ஆண்டுகள்ல லீக் ஆயிருக்கு. மோடி அரசாங்கம் என்ன சொன்னாங்க, கடந்த பிப்ரவரி மாசம் நாங்கள் தனி சட்டம் கொண்டு வர்றோம் பேப்பர் லீக்க விடாம தடுக்கிறதுக்காக அப்படின்னாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்ப யூஜிசி நெட் எக்ஸாம்ல நடந்த ஃப்ராட் குறித்து எத்தனை பேர்த்த கைது பண்ணி எவ்வளவு பேருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இல்ல நீட் எக்ஸாம்ல ஃப்ராட் நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பா எங்க, ஜார்க்கண்ட், பீகார், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இது மாதிரி பிஜேபியினுடைய மாநிலங்கள்ல நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. பரீட்சை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீட் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி PDF
வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டிருக்கு. 32 லட்சம் ரூபாய் பணம் கை மாறி இருக்கு. போஸ்ட் டேட் செக் மாறி இருக்கு. எரிஞ்ச நிலையில கொஸ்டின் பேப்பர் மாறி இருக்கு. பீகாருடைய போலீஸ் கைப்பற்றிருக்காங்க. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததுக்கு பிறகும், இது எல்லாம் மே மாசமே சிக்கினதுக்கு பிறகும் ஒரு மாசம் இந்த மோடி அரசாங்கம் இதை மூடி மறைச்சிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா இது மாதிரியான ஃப்ராடுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய, அதிகாரத்தோடு நெருக்கமா இருக்கக்கூடிய, பிஜேபி RSS ஓடு நெருக்கமா இருக்கக்கூடிய இவங்களை தடை பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணணும். இது மாதிரியான நிறுவனங்களே இந்தியாவில் இருக்கக்கூடாது. இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பரீட்சைகளையும் அரசாங்கமே நேரடியா நடத்தணும். ஏதோ ஒரு குழுவுக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய, குறிப்பா வெளிப்படையா சொன்னா RSSக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு குழு இந்த பரீட்சையை நடத்திட்டு இருக்காங்க. ஆரிய சமாஜினுடைய சர்வதேச அமைப்பா இருக்கக்கூடிய சர்வதேச ஆரிய பிரதிநிதி சபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திர ஆர்யா, இவர் 2016 இந்த அமைப்புக்கு பொறுப்பேற்கிறார். இவருடைய மகன் தான் வினித் ஆர்யா. இவனுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே நடக்குது. இவர் எந்த அளவுக்கு மிக நெருக்கமானவர் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 2018 4 நாள் செமினார் நடத்துறாங்க இந்த ஆரிய சமாஜ் அமைப்பு. யாரோட தலைமையில இந்த சுரேஷ் சந்திர ஆர்யா தான் அந்த நிகழ்ச்சியை 4 நாள் டெல்லியில நடத்துறாரு. அதுக்கு கெஸ்ட் யார் தெரியுங்களா? இனாகிரேட் பண்ணது யார் தெரியுமா? இந்தியாவினுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அந்த ஃபங்க்ஷனை இனாகிரேட் பண்றாரு. கூட இருந்த அமைச்சர்கள் யாருன்னு பாருங்க. ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, மனோகர் லால் கட்டார், மனோஜ் திவாரி, இது மாதிரி பிஜேபியினுடைய மிகப்பெரிய மினிஸ்டர்கள், தலைவர்கள் எல்லாருமே இந்த சுரேஷ் சந்திர ஆர்யாவினுடைய மிக நெருக்கமானவர்கள். இவர் பையன் கைதாயிருக்கான். பீகார்ல மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணி, நான் மெண்டல் ஆயிட்டேன், எனக்கு சூசைட் பண்ற தாட்ஸ் வந்துருச்சு, எனக்கு பெயில் கொடுக்குன்னு சொல்லி பெயில வாங்கிட்டு வெளியே வந்திருக்கான். இப்ப அவன் மாட்டிருக்கான் பாத்தீங்களா? இந்த எக்ஸாம்ல, உத்தரப்பிரதேச எக்ஸாம்ல, கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல இந்த விஷயத்துல மாட்டின உடனே இப்ப அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடிட்டான். இவன் ஒரு குற்றவாளி. அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடுன மிக மோசமான, இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை சுரண்டின ஒரு குற்றவாளி. இந்த குற்றவாளியினுடைய தந்தையாரா இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திர ஆர்யா நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியே கலந்திருக்காரு. பிஜேபியினுடைய எல்லா அமைச்சர்களும் கலந்திருக்காங்க. எல்லா புகைப்படத்தையும் உயர் பத்திரிகை டீட்டெயிலா வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இந்தியாவில் கடந்த 10-15 ஆண்டுகளாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், பாஜகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் நடக்கக்கூடிய அரசு பரீட்சைகள், பள்ளிக்கூட பரீட்சைகள், யூனிவர்சிட்டி பரீட்சைகள் சொல்லி எல்லா பரீட்சைகள்லையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அதனுடைய கொஸ்டின் பேப்பரை திருட்டுத்தனமா வெளியே லீக் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் குஜராத்தை மையமா வச்சு செயல்பட்டு இருக்கு. இது RSS ஆரிய சமாஜினுடைய மிக மிக நெருக்கமான நிறுவனம். இதுல இன்னொரு கேள்வி நமக்கு என்ன வருது அப்படின்னா, இவ்வளவு காலம், அதாவது இந்தியா டுடே பத்திரிகையினுடைய ஆதாரத்தின்படி பார்த்தா 70 பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணப்பட்டிருக்குங்கிற தகவல் மட்டும் வெளியே வந்திருக்கு. ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிறுவனத்தால, மத்திய அரசாங்க நிறுவனங்களால எத்தனை பரீட்சைகள் நடத்தப்பட்டிருக்கு, எந்தெந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த நிறுவனம் எவ்வளவு RSS காரர்களுக்கு கொஸ்டின் பேப்பரை வித்து அவங்க இந்த நிறுவனத்துக்குள்ள கொண்டு சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு தேவைப்படுது. இது ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்கு. RSS இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட ஆட்களை அரசு நிறுவனத்துக்குள்ள, அது மாநில அரசா இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தா இருக்கட்டும், எல்லா நிறுவனத்துக்குள்ளேயும், பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயும், பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் நுழைக்கிறதுக்காகவே இது மாதிரியான நிறுவனங்கள் அரசு கொஸ்டின் பேப்பர்களை பிரிண்ட் அடிக்கிறங்கிற பேர்ல லீக் பண்ணி அவங்களுடைய ஆட்களுக்கு வித்து ஒரு பக்கம் பணம் சம்பாரிச்சுட்டு இன்னொரு பக்கம் தனக்கு சாதகமான ஆட்களை அதே அரசு நிறுவனத்துக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய முறைகேடு கடந்த 10 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. இது முழுசா விசாரிக்கப்படுமா படாதா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி. இன்னைக்கு UG நீட்ல மிகப்பெரிய ஃப்ராட் நடந்துச்சுன உடனே CBI வழக்க கையில் எடுத்துட்டு இதுக்கு அதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த 2016 இருந்து இதுவரைக்கும் நீட் எக்ஸாம் ஒழுங்கா தான் நடந்திருக்கா இல்லையாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது மாதிரி அரசு நடத்தக்கூடிய பரீட்சைகள், பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய பரீட்சைகள் எல்லாமே நேரடியா அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு வருமா வராதா? இவ்வளவு பெரிய அரசு நிறுவனத்தை வச்சிருக்கக்கூடிய இந்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசுகளா இருக்கட்டும், ஏன் சொந்தமா ஒரு பிரிண்டிங் பிரஸ் நடத்த முடியாதா? கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிறதுல இருந்து, பேப்பரை திருத்துறதுல இருந்து, ரெக்ரூட்மெண்ட் பண்றதுல இருந்து ஏன் தனியார் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்கணும்? தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் கொடுத்தா அவங்க லாப நோக்கில், பண நோக்கில் இதை திருடி விற்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் RSSக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு ஏன் கடந்த 10 ஆண்டுகளாக இத்தனை பரீட்சைகள் நடத்துறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுங்கிற தார்மீகமான கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம்.